திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒரே நாளில் 100 திருமணங்கள் நடைபெற்றுள்ளன. சுபமுகூர்த்த நாள் என்பதால் கோயில் வளாகத்தில் காணுமிடமெல்லாம் திருமண வைபவம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் செந்தில் ஆறுமுகத்திடம் கேட்கலாம். செந்தில் ஆறுமுகம், இன்று திருச்செந்தூர் கோயில் வளாகத்தில் நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கு? பக்தர்கள் இன்றைய நாளை எப்படி பாக்குறாங்க? கண்டிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இன்று நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல சென்னை, மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற வெளி மாவட்டங்கள்ல இருந்து, திருச்செந்தூரை சுற்றியுள்ள ஊர்களில் இருந்தும் இன்னைக்கு பள்ளி விடுமுறை நாள் என்பதாலும், அப்புறம் இன்னைக்கு விடுமுறை நாள் என்பதாலும் சுபமுகூர்த்தங்கள் அதிகப்படியாக நடந்து வருது. உங்களோட சொந்தக்காரங்க, உறவினர்கள் மற்றும் அவங்க பாரம்பரியமாக மணப்பெண் குற்றுவிளக்குடன் திருமணத்துக்கு இருக்கிறாங்க. இது போக பக்தர்கள், அதிகப்படியான பக்தர்கள் காலையிலேயே நாளிக்கிணர் கடற்கரையில குளித்துவிட்டு அவங்க நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இது போக போலீஸ், காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க. இதனால எங்க பார்த்தாலும் மணப்பெண்கள், மணமக்கள் அதிகமாக காணப்படுகிறாங்க. கோவில் வளாகத்தை சுற்றிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு. கோவில் சார்பாக அவங்களுக்கு குடி தண்ணீர், கழிப்படை வசதிகள், அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்க கோயில் நிர்வாகத்திலிருந்து செய்து கொடுக்கப்பட்டு உள்ளன. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.